எதை அடுக்கிறமோ இல்லையோ வாய் அடுக்கினாலே கிட்டத்தட்ட 90% பிரச்சனைகள் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு நம்மளுடைய விவேக் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம கஸ்தூரிக்கு அப்பட்டமா அப்படியே பொருந்தோம். எப்போ பார்த்தாலும் ட்விட்டர் பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை வெளியிட்டு அதன் மூலமா அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் பயங்கரமா குத்து வாங்கி வந்துங்கிறாங்க நம்மளுடைய கஸ்தூரி மேடம். ஸோ ஏற்கனவே கஸ்தூரி அறகுறையா தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விவாத மேடைகளில் இவங்களை பத்தி பயங்கரமா கிழிச்சிட்டாங்க. தற்போது மறுபடியும் கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்த சாதாரணமா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டதுனால மறுபடியும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து கஸ்தூரியை பயங்கரமா வசப்பாடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்று சென்னையில் இருக்க சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்க 2 பேருக்குமே நடுவில் போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை தான் ஜெயிச்சாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த போட்டியில் வெறும் 108 ரன் இருந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சென்னை அணி 109 வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி விளையாட ஆரம்பிச்சது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஆரம்பத்திலே வாட்சன் அவுட் ஆயிட்டாரு. இதனால மறுபடியும் மீதி இருக்க விக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லி டோனி சொல்லியிருப்பாரு என்னவோ, அதனால எல்லாமே கொஞ்சம் சிங்கிள் பிளே பண்ணி தான் ஆடி இருந்தாங்க. இந்த விஷயத்தை தான் கலாய்க்கிற மாதிரி நம்மளுடைய கஸ்தூரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னையா இது பல்லாண்டு படத்துல வாத்தியாரு லதாவை தடவுனா மாதிரி அதை விட அதிகமா தடவிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை சென்னையிலே கிண்டல் பண்ணா மக்கள் சும்மா இருப்பாங்களா? இதுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பயங்கரமா செருப்படி கூத்து வந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலானவங்க என்ன சொல்லி தரமா இருக்காங்க, அமைதிப்படையில உன்னை கூட்டின்னு போயிட்டு அல்வா குத்தாங்களே அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அமைதிப்படையில நம்ம கஸ்தூரியை நம்ம சத்யராஜ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதை வச்சு கஸ்தூரியை பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, தடவத்தெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க. கஸ்தூரியோட இந்த ட்விட்டுக்கு கொஞ்சம் சமூக ஆளுநர்கள்லாம் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நீங்க போட்டது காமெடிக்காக இருந்தாலும் அது நாகரிகம் இல்லாத முறையில இருந்து இருக்கு. கொஞ்சம் நாகரிகமா வேற ஏதாவது முறையில இதே கருத்தை போட்டுருந்தா கண்டிப்பா எல்லாமே ரசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஸோ மேட்ரு என்னன்னா இதாங்க உண்மை. ஸோ சொல்ற விஷயத்த கொஞ்சமாவது நாகரிகமா வெளிப்படுத்திருக்கணும். லத்தாவை எம்ஜிஆர் தடவுனான்னு சொன்னா அந்த இடத்துல எம்ஜிஆர் அசிங்கப்படுறாரு, சிஎஸ்கே டீம் அசிங்கப்படுது, இப்படி இத்தனை பேர் அசிங்கப்பட்டா உங்களை சும்மா இருக்க விடுவாங்களா? அதனாலதான் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸோடைய ரசிகர்கள் எல்லாமே உங்களை அசிங்கப்படுத்தி வந்துருக்காங்க. மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.